கிறிஸ்துவுக்கென அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மையிலும் மேன்மை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த மார்க் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்திற்கு முன்பதாக பல்வேறு காரியங்களை ஆண்டவர் பட்டியலிடுகிறார். எல்லாவற்றையும் பட்டியலிட்டு எல்லாவற்றையும் ஒன்றாக்கி சொல்லுகிற வார்த்தை, பொல்லாங்கானவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்படும். உள்ளம், மைண்ட். என்னுடைய சிந்தனையின் செயல்பாடுகள் சரியான பாதையிலே தடம் பதிக்க வேண்டும் என்று சொன்னால் என் உள்ளம் சரியானவற்றை சிந்திக்க வேண்டும். பொல்லாங்கானவற்றை விட்டு விலக வேண்டும். பார்க்கிற அருவருப்புகளிலிருந்து விடுதலை பெற்று நிறைவுகளை காண வேண்டும். அநேக நேரங்களிலே இறை வார்த்தை சொல்லும் பொழுது உள்ளே போவது தீட்டுப்படுத்தாது, உள்ளிருந்து புறப்படுவது தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றிருக்கிற நாம், ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துகிற நாம், நம்முடைய வார்த்தையினால் யாரும் புண்பட்டு விடாதபடிக்கு உள்ளத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்பட நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய விசுவாசிகளே, ஒரு ஊரிலே ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் செய்திருந்தார்கள். அந்த ஊர் மக்கள் எல்லோரும் கூடி வந்தார்கள். அங்கே வந்த இடத்துல அருகிலே இருக்கிற ஊர் மக்களும் கூட வந்திருந்தார்கள். அங்கே ஒரு பெரியவர் தன்னை சரியாய் கனப்படுத்தவில்லை, மதிக்கவில்லை என்று சொல்லி அவர் சப்தம் போட்டு கோபித்து கொண்டு அவர் புறப்பட்டு விட்டார். அவர் வெகு நல்லவர், எல்லா இடத்திலும் அன்பு காட்டுகிறவர், மற்றவரை மதிக்கக்கூடியவர். ஆனால் அந்த இடத்துல ஏனோ தெரியவில்லை, அவருக்கு சற்று கோபம் தலை தூக்கியது. விளைவு, அந்த விருந்தில நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று புறப்பட்டார். அங்கே இருந்த மக்கள் எல்லோருக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னையா இந்த அவர் போயிட்டாரே, பெரிய ஒரு நல்லவராச்சே, நம்மளை சங்கடப்படுத்திட்டாரே, நம்ம அவரை சங்கடப்படுத்திடுமோ என்று சொல்லி அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மற்றொருவர் வந்தார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் அவரை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வரேன்னு போனார். அவர் வண்டியில போனாரு, இவரும் வண்டியில போனாரு. அவர் வண்டி பக்கத்துல போறப்போ நானும் வந்துட்டேங்க அப்படின்னாரு. கோச்சிட்டு வந்தவர்கிட்ட. ஏன் அப்படின்னாரு, நீங்க இல்லாத இடத்துல நான் எதுக்கு அங்க இருக்கணும், அதனால நான் வந்துட்டேன்னாரு. நம்மள மாதிரியே நிறைய பேர் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும், யாருக்குமே அந்த விருந்துல உடன்பாடு இல்லை. மதிக்காத இடத்துல நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த முதலிலே கோபித்து கொண்டு வந்தவருக்கு மனது, நம்மால் ஒரு விருந்து தடைபடுகிறதே, நம்மால் ஒரு சூழல் மாறுகிறதே என்கிற எண்ணம் வந்த பொழுது அவர் தடுமாறினார். இல்லை, என்னால் எதுவும் நடக்கக்கூடாது, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு அவரையும் சேர்த்து அழைத்து கொண்டு வந்தார். விருந்து சிறப்பாக நடந்தது. அன்புக்குரியவர்களே, உள்ளத்துல நல்ல காரியங்களை சிந்திக்கும் பொழுது நன்மைகளை பறைசாற்ற முடியும். அந்த கிருபைகளை தேவன் தர ஆயத்தமாயிருக்கிறார். பெற்றுக்கொள்வோம், பிரதிபலிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் உங்களை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளாய் காணப்பட உதவி செய்யும், எங்களை ஆசிரியம். இயேசுவை ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.